யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயைப் போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான். பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. அன்பு இறை மக்களை, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று பேசிக்கொண்டு விசாரித்தார்கள். அதிகாலமே அந்த ஊர்க்காரர்கள் அனைவரும் எழுந்திருந்து பலிபீடத்தை பார்க்கிறார்கள். பாகாலினுடைய அந்நிய தெய்வத்தினுடைய பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கிறது, மரச்சிலை வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை செய்தவன் யார்? யோவாசின் மகனாகிய கிதியோன். கிதியோன் ஒரு மாபெரும் புரட்சி வீரன், அந்நிய தெய்வங்களை உடைத்தெறிந்த உன்னதமான மனிதன், கர்த்தருக்கு உண்மையாக இருந்த மனிதன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடையே பார்க்கும்போது 2 விதமான கோட்பாடுகள். தன்னுடைய கல்வி சான்றிதழில் ஒரு சமயத்தையும் இந்துவாகவும் வழிபடுவதில் கிறிஸ்தவர்களாகவும் இருந்து திருச்சபையும் ஏமாற்றி நாட்டையும் ஏமாற்றி உண்மையில்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது தான் மிக மிக வேதனைக்குரிய விஷயம். ஆனால் இங்கே கிதியோன் தன்னை அழைத்த ஆண்டவர், இந்த பணியை பொறுப்பை கொடுத்த ஆண்டவருக்கு அவன் என்ன செய்கிறான்? நேர்த்தியாக அந்த பாகால் தெய்வத்தை, அந்நிய தெய்வத்தை அனைத்தையும் உடைத்து எறிகிறான். இன்றைக்கும் கூட தாவரவியல் கரோலஸ் லியோனஸுடைய நினைவு தினம் 1707ஆம் ஆண்டில் ஸ்வீடனில் பிறந்த இவர் ஒரு பாதிரியாருக்கு மகனாக பிறந்தவர். தாவரவியலும் கூட அவர் லியோனஸுக்கு கல்வி அளிக்க விரும்பி தாவரவியல், லத்தீன் மொழியிலே சமய கல்வி ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார் பற்றி ஒரு கட்டுரை எழுதும்போது பூக்களில் உள்ள பாலுறுப்புகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். லினேயஸ் என்ற தலைப்பில் அந்த கட்டுரை எழுதியதன் மூலம் உப்சலா பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியிலே தாவரவியல் விரிவுரையாளராக பணியும் வாய்ப்பு பெற்றார். தாவர வகைப்பாட்டில் குறித்து கட்டுரைகளை படைத்தார். இவரது ஆராய்ச்சிக்கு அப்பல்கலைக்கழகமே நிதியும் வழங்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தால் இந்த திருச்சபை நம்மை தாங்கும், உயர்த்தும். கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தால் இருமன வேறுபாடுகளில், அதனால தான் யாக்கோப்பு சொல்கிறான், 2 நிலைகளில் இருப்பவன் நாய் கக்கினதை தின்பதை போன்ற வாழ்க்கைக்கு சமமானவன். இன்றைக்கு கிறிஸ்தவில் இருக்கிற அன்பான இறை மக்களே, நாம் எப்பொழுது அந்நிய தெய்வங்களை விட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உயிருள்ள தெய்வமாகிய இயேசுவை பின்தொடர்ந்தோமோ அன்றைய நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாளைக்கு இந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த செயலை பார்க்கும்போது, இதை யார் செய்தார் என்று அநேக மக்கள் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் கிதியோன் செய்த அந்த செயலை, பாகாலை வெட்டி போட்ட காரியங்களை இன்றைக்கும் கூட நமக்கு எதிராக, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக, நம்முடைய திருச்சபை ஊழியத்துக்கு எதிராக அநேக பாகால் இன்றைக்கு கட்டப்பட்டு வீடமாக கோபுரமாக உயர்த்தப்பட்ட நிலையில் யார் யார் உதவியற்ற நிலையில் இருக்கிறார்கள், யார் யார் கோயில் ஆலயத்துக்கு புறம்பாக செயல்படுகிறார்கள், அவர்களை எல்லாம் தேவாதி தேவன் அப்பாகால் தெய்வம் என்று குறிப்பிடுகிறார். அந்த பாகாலை வெட்டுவதற்கு இறை ஊழியர்களை அனுப்பி இருக்கிறார். கிதியோனைப் போல நேர்த்தியான உண்மையாக அவன் செய்தான். அந்த செய்த காரியத்தை பார்த்து புகழ்ந்தார்கள். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் அந்நிய தெய்வங்களுக்கு, பாகால் போன்ற அந்நிய வழிபாடுகளுக்கு, பாகால் போன்ற தீய பாவங்களுக்கு, பாகால் போன்ற நம்முடைய இச்சைகளுக்கு, பாகால் போன்ற நம்முடைய துன்பகரமான வாழ்வைக்கு, பாகால் போன்ற நம்முடைய சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையை வெட்டி எறிவோம், தகர்த்து எறிவோம். அந்த வெட்டு கோடாலி எது என்று சொன்னால், துதி என்ற கோடாலியினால், தோத்திரம் என்ற கோடாலியினால், மகிமை என்ற கோடாலியினால் நாம் வெட்டி எறிந்து தகர்த்தெறிந்து நம்முடைய வாழ்க்கையை, இன்றைக்கு பாகாலால் கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த பீடமாய் மாறும் பொழுது நம்மை பார்க்கிறவர்களும் சரி, நம்மை பேசுகிறவர்களும் சரி, ஆச்சரியத்தோடு இவன் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் இந்த நாளிலே உயர்த்துகிறார். கடவுளை நோக்கி செபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இரக்கமும் கிருபையுமாக எங்களை நேசித்தீர். இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களிடையே இருக்கிற பாகால் போன்ற தீய காரியங்கள், பாவ வாழ்க்கைகளை விட்டு ஒழிக்க, அவற்றை விட்டு வெளியிலே வர பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் பலப்படுத்தும். இறைமக